தனிப்பட்ட வாழ்க்கையில பல கவலைகளோட இருந்த டிஎம்எஸ் அவர்களை ஒரு திரைப்படத்தில் கூப்பிட்டு ஒரு சோக பாடல் ஒன்று பாட சொல்றாங்க. பாடலை வாங்கி பார்த்தோன்னே அதிர்ச்சியிலே டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை பாடி முடிக்கிறாரு. பாடி முடிச்ச உடனே டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடக்குது. இதனால டிஎம்எஸ் அவர்கள் ரெக்கார்டிங் முடிஞ்சதற்கு பிறகு இந்த பாடலை பாடவே இல்லை. மேடை கச்சேரிகளில் வழக்கமாக பாடி வந்த டிஎம்எஸ் அவர்களை கீழே இருந்த ரசிகர்கள் இந்த பாடல் பேரை சொல்லி பாட சொல்லும் போது கூட பாடாமலேயே தவிர்த்துட்டு வந்தார். கடைசியில் ஒரு நண்பருடைய தயார் மரணப்படுக்கையில் இந்த பாடலை பாட சொல்லி கேட்டோன்னே மனசை கல்லாகிக்கிட்டு இந்த பாடலை மறுபடியும் பாட ஆரம்பிச்சிருக்காரு டிஎம்எஸ். மேடை கச்சேரிகளில் கூட இந்த பாடலை பாடாமல் டிஎம்எஸ் அவர்கள் தவிர்க்கிற அளவுக்கு இந்த பாடல் ஏன் அவரை பாதித்தது, எந்த நண்பருடைய தயாருக்காக மறுபடியும் இந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாட ஆரம்பித்தார், இது என்ன பாடல், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் டிஎம்எஸ் அவர்களுடைய மார்க்கெட் ரொம்ப ஏறுமுகத்தில் இருந்த ஒரு காலகட்டம். திருச்சி லோகநாதன், சிதம்பரம் ஜெயராமன் இவங்களுடைய மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி டிஎம்எஸ் நிறைய பாடல்களை பாட ஆரம்பித்தார். மெலோடி பாடல்களுக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடுலேஷனில் ஒரு புதிய குரலோட மென்மையாக டிஎம்எஸ் அவர்கள் பாட ஆரம்பித்ததுனால ஏஎம் ராஜா அவர்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அந்த பாடல்களும் டிஎம்எஸ் பக்கம் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. தெலுங்கு இசையமைப்பாளர்கள்ட்ட டிஎம்எஸ் ஒரு பக்கம் நல்ல பேர் வாங்குறாரு. இன்னொரு பக்கம் தங்களுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக தெலுங்கு இசையமைப்பாளர்களும் டிஎம்எஸ் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்ததுனால கண்டசாலா உள்ளிட்ட பல தெலுங்கு பாடகர்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அந்த பாடல்களையும் டிஎம்எஸ் அவர்கள் பாடிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாது பாடல்கள் சொல்லுவாங்க. கதையில் வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகியோட டூயட் பாடிக்கிட்டு இருப்பார். ஆனால் படத்தில் வரக்கூடிய வேறு சில சாதாரண கதாபாத்திரங்கள், ஒரு வழிபோக்கனோ, ஒரு பிச்சைக்காரனோ, ஒரு சாமியாரோ, ஒரு வேலைக்காரனோ அல்லது ஒரு நகைச்சுவை நடிகரோ இந்த படத்துடைய மைய கதையை கருவை ஒரு பாட்டில் பாடுற மாதிரி இருக்கும். இதை சாது பாடல்கள்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்க பாடணும், படத்தில் ஹீரோவே இந்த பாடலெல்லாம் பாடட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பாணியை கொண்டு வராங்க. சாது பாடல்கள் தத்துவ பாடல்களாக மாறுது. இதற்கான வாய்ப்பும் டிஎம்எஸ் அவர்களுக்கே வருது. இன்னொரு பக்கம் பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை பாடுறதுக்கு டிஎம்எஸ் தான் உகந்த குரல் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்ததுனால இதையும் பாடிக்கிட்டு இருக்கிறார். இப்படி தமிழ் சினிமாவில் அவருடைய மார்க்கெட் ஏறுமுகத்தில் வர ஆரம்பித்த காலகட்டம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஓயாமல் டிஎம்எஸ் அவர்கள் உழைத்து கொண்டு இருந்தார். காலையில் வெள்ளனமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகன் படத்துக்கு முன்னால் சாமி கும்பிட்டுட்டு டிஎம்எஸ் அவர்கள் வெளியே போகும்போது வீட்டில் யாருமே தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. டிஎம்எஸ் அவர்களுடைய மனைவி குழந்தைகளெல்லாம் தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. வெளியே போய் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவா வாகினி ஸ்டுடியோவான்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் மாறி மாறி போயிட்டே இருப்பார். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பல படங்களில் பல பாடல்களை பாடுவார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஎம்எஸ் அவர்கள் திரும்பி வரும்போது வீட்டில் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஓயாமல் டிஎம்எஸ் அவர்கள் உழைத்து கொண்டு இருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவருடைய மனதில் ஒரு பெரும் சோகம் குடிகொண்டதுன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் அவருடைய மகளுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு. முட்டி கருத்து போயிடும், படுத்த படுக்கையாக இருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ஜுரம் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. என்னென்னமோ சிகிச்சைகள் கொடுத்து பார்த்துருக்காங்க, ஆனால் ஒன்றுமே கேட்கல. டிஎம்எஸ் அவர்கள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, குழந்தைய புட்டபத்தியில் இருக்கக்கூடிய சாய்பாபா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனால் சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்எஸ் அவர்களோ ஒரு பெரிய சுயமரியாதைக்காரர், எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் நின்னதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்காக புட்டபத்தி சாய்பாபாவை போய் பார்க்குறாரு. அவரும் ஆசீர்வாதம் பண்ணி விபூதியெல்லாம் போட்டு விடுறாரு. எப்பப்பெல்லாம் அவர் சென்னைக்கு வராரோ அந்த காலகட்டத்தில் டிஎம்எஸும் அவருடைய குழந்தையும் போய் சாய்பாபாவை சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த குழந்தை வளர வளர இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார். ஆனால் குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததே ஒழிய இந்த நோயானது குணமாகலை. ஒரு கட்டத்தில் இந்த உடல் பாதிப்பு ரொம்ப தீவிரமாயிடுது. மருத்துவமனையில் வச்சு தீவிரமான சிகிச்சைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சில படங்களில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு படத்துக்கு ரெக்கார்டிங்க்கு டிஎம்எஸ் அவர்களை கூப்பிட்றாங்க. அப்போ ஒரு சோக பாடல் பாடணும் அப்படிங்கிற விஷயத்த இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சொல்கிறாங்க. பீம்சிங் பாடல் வரக்கூடிய கட்டத்தை டிஎம்எஸ் அவர்களுக்கு விளக்கி சொல்கிறாரு. சரி பாடலை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டை வாங்கி பார்த்த டிஎம்எஸ் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சினா, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு சோகமான மனநிலைமையில டிஎம்எஸ் அவர்கள் இருந்தாரோ அதை அப்படியே எதிரொலிக்கிற மாதிரியாக இந்த பாடல் அமைஞ்சது. இந்த காலகட்டத்தில் இந்த பாடலை பாடுவோமா வேணாமா அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு தயக்கம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இந்த பாடலை எப்படி பாடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. டிஎம்எஸ் அவர்கள் பாடலை உள்வாங்கிறாரு. வழக்கமாக டிஎம்எஸ் அவர்கள் 2 முறை ஒரு பாடலுக்கு ஒத்திகை பார்ப்பார். ஆனால் இந்த பாடலுக்கு ஒரு முறை ஒத்திகை பார்த்துட்டு டேக்குக்கு போகலான்னு சொல்லிட்டாரு.
பார்க்கும்போதே அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார். இந்த பாடலை சரியாக பாட மாட்டார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக அற்புதமான உணர்ச்சி கொடுத்து இந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடிக்கிறாரு. பாடி முடித்ததோட கடகடன் அழவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அப்புறம் தான் குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் உடனடியாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே மறுபடியும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை பார்க்குறதுக்கு டிஎம்எஸ் போகிறாரு. அங்கே ஒரு சோகமான முடிவு காத்துக்கிட்டு இருந்தது. என்னென்னா டிஎம்எஸ் அவர்களுடைய குழந்தை மருத்துவமனையில் வந்து இறந்து போயிருந்ததா சொல்கிறாங்க. இந்த பாடலை பாடினதுனால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி மனசில் இவருக்கு வந்து ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு. அதாவது டிஎம்எஸ் அவர்களை இந்த பாடல் ரொம்பவே பாதித்தது அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பாடல் தெரியுமா? டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை பாடி ரெக்கார்ட் பண்ண காலகட்டத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. அவருடைய மகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இல்லை அவருடைய மகன் தான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி இருவேறு கருத்துக்கள் இருக்குது. அதையுமே நான் வந்து இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். இந்த பாடல் இந்த அளவுக்கு சோகமாக இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் இந்த பாடல் வரக்கூடிய ஒரு கட்டம். ஊனமுற்ற ஒருவனுக்கு ஒரு நல்ல பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறந்துடுது. இந்த மனைவியும் குழந்தையும் சரியாக வச்சுக்க முடியாமல், நல்லபடியாக வச்சுக்க முடியாமல் அந்த ஊனமுற்றவன் தடுமாறுறான். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த சோகத்தை நினச்சி அவன் பாடுற மாதிரியாக வரக்கூடிய ஒரு பாடல். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாங்கிற மாதிரி கண்ணதாசன் எழுதியிருப்பார். நம்ம அதுக்குள்ளே போனோம்னா கவிஞருடைய வரிகளுக்குள்ளே வந்து நம்ம போயிடுவோம். இந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடித்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோகம் நடந்ததுனால இந்த பாடல் மேலே ஒரு பிடித்தம் இல்லை, ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் டிஎம்எஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் முடிஞ்சதற்கு பிறகு இந்த பாடலை எங்கேயுமே பாடலை. குறிப்பாக அவர் எல்லா பாடல்களையுமே மேடை கச்சேரிகளில் வந்து பாடுவார். ஒரு பாடலை பாடி முடிச்சோன்னா இது மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னா அவர் வந்து பரிசோதனை பண்ணுற இடமே இந்த மேடை கச்சேரிகள் தான். மக்களுக்கும் அவருக்குமான இன்ட்ராக்ஷன் நடக்கும். பிடிச்ச பாடலை பாட சொல்லி மக்கள் வந்து கேட்பாங்க. டிஎம்எஸ் அவர்கள் பாடுவார். இந்த பாடலை மட்டும் மேடை கச்சேரிகளில் பாடாமலே தவிர்த்துக்கிட்டு வந்தார். மக்கள் கேட்ட போதும் கூட டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை வந்து பாடலை. எந்த அளவுக்கு இந்த பாடல் அவருடைய மனதை பாதிச்சுது அப்படின்னா, ரேடியோவில் அந்த பாட்டு வந்தால் கூட வேகமாக ஓடி போய் ரேடியோவை வந்து டிஎம்எஸ் அவர்களை அணைச்சி வைப்பாராம். இப்படி இந்த பாடலை பாடாமலே டிஎம்எஸ் அவர்கள் தவிர்த்துக்கிட்டு வராரு இல்லையா, இந்த பாடலை அவர் மீண்டும் பாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி வருது அப்படின்னா, டிஎம்எஸ் அவர்களும் கவிஞர் வாலியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. வாலி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திருச்சி ரேடியோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது அவருடைய பாடல்களை எல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் முன்னேற முடியாது, நீங்கள் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்து வாலி அவர்கள் சென்னைக்கு வந்து ஒரு பெரிய கவிஞராகிறதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சவரே டிஎம்எஸ் அவர்கள் தான். அதனால் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. வாலி அவர்களும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் மேலே வந்தார். ஆனால் அவருடைய முன்னேற்றத்தை பார்க்காமலேயே அவங்க அப்பா வந்து இறந்து போயிறாரு. ஆனால் வாலி அவர்கள் ஒரு பெரிய கவிஞராக மாறியதை பார்த்து சந்தோஷப்பட்டது யாருன்னா வாலி அவர்களுடைய தாயார் தான். இப்போ அவங்களுக்கும் வந்து வயசானதுனால உடல் நலம் சரியில்லாமல் இருந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. இந்த கருத்தை வந்து அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாலி அவர்கள் டிஎம்எஸ்ட்ட எதிர்ச்சியாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, அம்மாவை நானும் வந்து பார்க்குறேன், நண்பருடைய தயார் தானே, பார்க்குறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் போகிறாரு. அப்போ அவங்க வந்து ஆசைப்பட்டு சில பாடல்களை வந்து பாட சொல்கிறாங்க. டிஎம்எஸ் அவர்கள் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் பிறந்தாய் மகனே அந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டிஎம்எஸ் அவர்களால் தட்ட முடியலை. ஏன்னா கடைசி ஆசை மாதிரி சில விஷயங்களை பணிவிடைகளாக அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த தாயாருக்காக மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு விதமான பயத்தோட மறுபடியும் டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை வந்து பாடுறாரு. ஆனால் பாடி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம் அவரை வந்து ஆட்கொள்கிறது. ஆனால் இறைவனோட அருளால் அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்கலை. இதற்கு பிறகுதான் இந்த பாடல் பற்றிய ஒரு பயம், ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து டிஎம்எஸ் அவர்களுக்கு மாறி மறுபடியும் மேடை கச்சேரிகளில் இந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். தமிழ் சினிமாவில் இந்த வார்த்தை பிரயோகத்தை அறச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன், வாலி இவர்கள்லாம் பாடல் எழுதும் போதும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. வாலி அவர்கள் காலில் முள்ளு குத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரியை வந்து எழுதிடுறாரு. அந்த ஷூட்டிங்கில் கதாநாயகன், கதாநாயகி, இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வந்து காலிலே வந்து அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு தான். கவிஞர் வந்து ஒரு வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தும் போது ஒரு ஸ்டுடியோ எரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பாடலில் அதே மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்தி கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாடலை ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர் எதிர்ச்சியாக வந்து அடுத்த நாள் வந்து இறந்து போயிறாரு. அண்ணா தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தை வர மாதிரி பாட்டு எழுதாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர்கிட்ட சொல்லியதாகவும் வரலாறுகள் உண்டு. இதை பொதுவாக அறச்சொற்கள் பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடுமையான வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து யோசிக்கவோ எழுதவோ சொல்லவோ கூடாதுன்னு சொல்லுவாங்க.
கூடுமான வரைக்கும் நல்ல வார்த்தைகளே பேசணும், நல்ல வார்த்தைகளே சிந்திக்கணும், நல்ல வார்த்தைகளை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு கலைஞன் இருக்கான் இல்லையா, அந்த படைப்பின் வாயிலாகவே தான் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்களை பற்றி சிந்திக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு பக்கம் 18 மணி நேரம் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவன் சந்திக்கக்கூடிய சுகதுக்கங்களை எல்லாம் சந்தித்த பொழுதும் டிஎம்எஸ் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேறினார் அப்படிங்கிறது அவருடைய ஆச்சரியமான வரலாறு. அதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களோட நான் பகிர்ந்து போகிறேன். ஒட்டுமொத்த டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறையும் இந்த யூடியூப் சேனலில் நான் முழுமையாக பேச போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.